ஹலோ வணக்கம். வாங்க சென்னா மசாலா சுவையாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம கிராமிய சமையல் சேனலில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாள் நைட்டு சுண்டல் ஊற வச்சுருங்க. ஊறின சுண்டலை குக்கரில் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 6 விசில் வேக வச்சு இறக்கி வச்சுருவோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு 3ம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அரைச்சதும் 2 பெரிய தக்காளியை சேர்த்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். வாங்க இப்போ நாம் சென்னா மசாலா தயாரிக்க ஆரம்பிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் வானொலி வச்சுருங்க. வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. அது காஞ்சதும் சோம்பு கல்பாஸ் தாளிக்க சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் இந்த சமயம் அதில் சேர்த்துருங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலைங்க. அது நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி விழுதை சேர்த்துருவோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவும் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் வேறு எதுவும் மசாலா தேவையில்லைங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டலும் சேர்த்து நல்லா கொதிக்கவும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது கஸ்தூரி மேத்தி லேசாக கசக்கி தூவி இறக்கி பரிமாற வேண்டியது. சூப்பராக இருக்குங்க இந்த சென்னா மசாலா. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.